எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 3. தம் நகரில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் 7ஆம் மாதம் வந்தபோது எருசலேமில் ஒரு சேர கூடினர். அப்பொழுது யோசதாக்கின் மகன் யேசுவாவும் அவருடைய சகோதர குருக்களும், செயல்தியேல் மகனான செருபாபேலும் அவருடைய சகோதரர்களும், கடவுளின் மனிதரான மோசே திருச்சட்ட நூலில் எழுதியுள்ளபடி எரிபலிகள் ஒப்புக்கொடுக்க இஸ்ரேலின் கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினர். வேற்று நாட்டு மக்களால் அச்சம் தோன்றினும் பலிபீடத்தை அதற்குரிய இடத்திலே அமைத்தார்கள். காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் ஒப்புக்கொடுத்தனர். திருச்சட்ட நூலில் உள்ளபடி கூடார திருவிழாவை கொண்டாடினர். ஒவ்வொரு நாளும் முறைமைப்படி அந்நாளுக்குரிய எரிபலிகளை செலுத்தினர். அதன் பிறகு ஒவ்வொரு அமாவாசையின் போதும் ஆண்டவரின் எல்லா திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்தினர். ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை ஒப்புக்கொடுக்க விரும்பியவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள். 7ஆவது மாதத்தில் முதல் நாளிலிருந்து ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்த தொடங்கினார்கள். ஆனால் ஆண்டவருடைய கோவிலுக்கு இன்னும் அடிக்கல் நாட்டப்படவில்லை. பாரசீக மன்னர் சைரசு அவர்களுக்கு கொடுத்திருந்த அனுமதியின்படி கொத்தர்களுக்கும் தச்சர்களுக்கும் பணம் கொடுத்தார்கள். கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து யோப்பா கடலுக்கு கொண்டு வர சீதோன் தீர் நகரத்தினருக்கு உணவு, பணம், எண்ணெய் ஆகியன கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவில் தளத்திற்கு வந்தடைந்த 2ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் செயல்தியேலின் மகன் செருபாபேல், யோசதாக்கின் மகன் யேசுவா, அவருடைய சகோதர குருக்கள், லேவியர்கள் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் அனைவரும் கோவில் வேலையை தொடங்கினர். ஆண்டவரின் இல்ல வேலையை கண்காணிக்க 20 அதற்கு மேற்பட்ட வயதுமுடைய லேவியர்களை நியமித்தனர். யேசுவா அவருடைய புதல்வர் உறவினர் கத்மியேல் அவருடைய புதல்வர், யூதாவின் புதல்வர், லேவியரான ஏனிதாதின் புதல்வர் அவர்களுடைய புதல்வர் உறவினர் ஆகியோர் கோவில் வேலையை கண்காணிக்க ஒரு சேர நின்றனர். கட்டுபவர்கள் ஆண்டவரின் கோவிலுக்கு அடித்தளம் இட்டபோது இஸ்ரேலின் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாபின் புதல்வரான லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தனர். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி, அவர் நல்லவர், ஏனெனில் அவர் இரக்கம் இஸ்ரேல் மீது என்றென்றும் உள்ளது என்று பாடினர். ஆண்டவரின் இல்லம் அடித்தளம் இடப்பட்டதை குறித்து எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ச்சியினால் ஆரவாரம் செய்தனர். முதல் கோவிலை கண்டிருந்த குருக்கள், லேவியர், குலத்தலைவர்கள், மூப்பர்கள் பலர் இந்த புதிய கோவிலின் அடித்தளத்தை கண்டபோது உரத்த குரலில் அழுதனர். வேறு பலர் மகிழ்ச்சியாலும் ஆர்ப்பரிப்பாலும் குரல் எழுப்பினர். நெடுந்தொலைவு கேட்கும் அளவுக்கும் மக்கள் பெருங்கூக்குரல் எழுப்பியதால் மகிழ்ச்சி குரலொலியை அவர்களின் அழுகை குரலிலிருந்து பிரித்துணர எவராலும் இயலவில்லை. எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 4. அடிமைத்தனத்திலிருந்து திரும்பியிருந்த மக்கள் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருக்கு கோவில் கட்டுவதை யூதா பென்யமீன் குலங்களின் பகைவர் அறிந்தனர். அவர்கள் செருபாபேலையும் குலத்தலைவர்களையும் அணுகி, நாங்களும் உங்களோடு சேர்ந்து கட்டுகின்றோம், ஏனெனில் உங்கள் கடவுளையே நாங்களும் உங்களைப் போல் வழிபடுகின்றோம். அசீரிய மன்னன்
ஏசர்கத்தோன் எங்களை இங்கு கொண்டு வந்த நாளிலிருந்து அவருக்கே பலி செலுத்தி வருகின்றோம். ஆனால் செருபாபேலும் இயேசுவாவும் இஸ்ரவேலின் எஞ்சிய குலத் தலைவர்களும் அவர்களிடம், நீங்களும் நாங்களும் சேர்ந்து எங்கள் கடவுளுக்கு கோவில் கட்ட வேண்டியதில்லை. மாறாக பாரசீக மன்னரான சைரசு எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் மட்டுமே இஸ்ரவேலரின் கடவுளாகிய ஆண்டவருக்கு கோவில் கட்டுவோம் என்றனர். ஆதலால் அந்நாட்டு மக்கள் யூதாவின் மக்களது கோவில் கட்டும் பணியை தடுத்தனர். அவர்களை அச்சுறுத்தவும் செய்தனர். பாரசீக மன்னரான சைரசு ஆட்சி காலம் தொடங்கி பாரசீக மன்னரான தாரியு ஆட்சி காலம் வரை அரசு அலுவலர்களுக்கு கையூட்டு கொடுத்து அவர்களின் திட்டங்களை சீர்குலைக்க தூண்டினர். அகஸ்வேர் ஆட்சியின் போது, அவரது ஆட்சியின் தொடக்கத்திலேயே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்று எழுதினர். அர்தக்சஸ்தாவின் காலத்தில் பிஸ்லாம், மித்ரதாத்து, தாபேல், அவர்களை சார்ந்த மற்றவர்களும் பாரசீக மன்னனான அர்தக்சஸ்தாவிற்கு ஒரு மடல் எழுதினர். அம்மடல் அரமேயத்தில் எழுதப்பட்டிருந்ததால் மொழிபெயர்க்கப்பட வேண்டியிருந்தது. ஆளுநர் ரகூமும் எழுத்தாளரான சிம்சாயும் எருசலேமுக்கு எதிராக அர்தக்சஸ்தா மன்னருக்கு கீழ்கண்டவாறு ஒரு மடல் எழுதினர். ஆளுநர் ரகூம், எழுத்தர் சிம்சாய், அவர்களை சார்ந்த நீதிபதிகள், தூதர், ஆலோசகர், அதிகாரிகள், மேலும் எரேக்கியர், பாபிலோனியர், எலாமித்தியரான சூசா நகரின் மக்கள், மாட்சியும் மேன்மையும் பொருந்திய ஒஸ்னப்பர் அடிமைத்தனத்திற்கு இட்டுச் சென்ற மக்களை சமாரியா நதியின் அக்கறை பகுதியின் ஊர்களிலும் குடியேற்றிய பிற மக்கள் ஆகியோர் எழுதும் மடல். மன்னர் அர்தக்சஸ்தாவுக்கு அனுப்பிய கடிதத்தின் உட்பொருள் இதுவே: நதியின் அக்கறையில் வாழும் உம் பணியாளராகிய மக்கள் அறிவிப்பது: உம்மிடமிருந்து எங்களிடம் வந்த யூதர்கள் எருசலேமுக்கு சென்று கலகம் மிகுந்த தீங்கு நிறைந்த அந்நகரை கட்டுகின்றார்கள். மதில் சுவர்களை கட்டி முடிக்கின்றார்கள். அடித்தளங்களை பழுது பார்க்கின்றார்கள். மேலும் மன்னர் அறிய வேண்டியது, அந்நகர் கட்டப்படுமானால், அதன் மதில்கள் கட்டி முடிக்கப்படுமானால், அவர்கள் வரியும் தீர்வையும் தரவோ கட்டாய வேலை செய்யவோ மாட்டார்கள். எனவே மன்னருக்குரிய வருமானம் குறையும். நாங்களோ அரண்மனை உப்பை தின்பதாலும் மன்னரின் இழிவை பார்ப்பது முறையற்றது என்பதாலும் நாங்கள் மன்னருக்கு இதை அனுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே உம்முடைய முன்னோரின் வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் அதில் அந்நகர் கலகம் மிகுந்த அரசர்களுக்கும் மாநிலங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை கண்டுணர்வீர். அதில் தொன்று தொட்டு கலகங்கள் எழுந்துள்ளன. அதன் பொருட்டே அந்நகர் அழிக்கப்பட்டது. ஆகையால் அந்நகர் கட்டப்படுமானால், அதன் மதிர்ச்சுவர்கள் கட்டுதல் நிறைவேறுமானால், பேராற்றுக்கு அக்கறை பகுதி உமக்கு சொந்தமாகாது என்பதை மன்னருக்கு தெரிவிக்கின்றோம். ஆட்சியாளரான ரகூம், எழுத்தாளரான சிம்சாய், அவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் சமாரியாவில் வாழ்ந்தவர்களுக்கும் நதிக்கு அக்கறையில் வாழும் மற்றவர்களுக்கும் சமாதானம் கூறி மன்னர் அனுப்பிய செய்தி பின்வருமாறு: நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய மடல் என் முன் தெளிவாக வாசிக்கப்பட்டது. எனவே என்னிடமிருந்து ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு, தொன்று தொட்டு அந்நகர் மன்னருக்கு எதிராக எழுந்தது என்றும் குழப்பமும் கிளர்ச்சியும் அதில் இருந்து வந்தது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் எருசலேமில் ஆற்றல் மிக்க அரசர்கள் இருந்திருக்கின்றனர். அவர்கள் பேராற்றுக்கு அக்கறை பகுதிகளை எல்லாம் ஆட்சி செய்துள்ளனர்.
வரி மற்றும் ஆயம் வசூலித்தனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே நான் மறு ஆணை பிறப்பிக்கும் வரை அந்நகரை கட்டியெழுப்பாமல் இந்த ஆள்கள் வேலையை நிறுத்துமாறு கட்டளை கொடுங்கள். இதை செய்வதில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். மன்னருக்கு தீங்கு வரும் அளவிற்கு தீமை ஏன் பெருக வேண்டும்? மன்னர் அர்தக்சஸ்தாவின் மடலின் நகல் ரகூம், எழுத்தாளரான சிம்சாய், அவர்களை சார்ந்தவர்கள் ஆகியோர் முன் வாசிக்கப்பட்டது. உடனே அவர்கள் எருசலேமில் வாழ்ந்த யூதர்களிடம் சென்று ஆற்றலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வேலையை நிறுத்தும்படி செய்தனர். எருசலேமில் உள்ள கடவுளின் கோவில் வேலை தடைப்பட்டு பாரசீக மன்னர் தாரியு ஆட்சியின் 2ஆம் ஆண்டு வரை நிறுத்தப்பட்டிருந்தது. செக்கரியா ஆகமம் அதிகாரம் 1. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 8ஆம் மாதத்தில் இத்தோவின் பேரனும் பெரக்கியாவின் மகனுமான இறைவாக்கினர் செக்கரியாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. ஆண்டவர் உங்கள் மூதாதையர் மேல் கடுஞ்சினம் கொண்டிருந்தார். ஆகவே நீ அவர்களை நோக்கி இவ்வாறு சொல்: படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். உங்கள் மூதாதையரை போல் இருக்க வேண்டாம். முந்தைய இறைவாக்கினர் அவர்களை நோக்கி, படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்களுடைய தீய நெறிகளையும் தீச்செயல்களையும் விட்டு திரும்புங்கள் என்று முழக்கமிட்டனர். ஆனால் அவர்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை, என் சொல்லை பொருள்படுத்தவும் இல்லை என்கிறார் ஆண்டவர். உங்கள் மூதாதையர் இப்போது இருக்கிறார்களா? இறைவாக்கினரும் என்றென்றும் உயிரோடு இருப்பார்களா? என் ஊழியராகிய இறைவாக்கினருக்கு நான் கட்டளையிட்ட என் வாக்குகளும் நியமங்களும் உங்கள் மூதாதையர் மட்டில் பலிக்கவில்லையா? ஆகையால் அவர்கள் மனம் வருந்தி, படைகளின் ஆண்டவர் எங்கள் செயலுக்கும் நடத்தைக்கும் ஏற்ப எங்களுக்கு செய்ய திருவுளம் கொண்டு அவ்வாறு செய்தார் என்று சொல்லவில்லையா? அரசன் தாரியு ஆட்சி செய்த 2ஆம் ஆண்டின் 11ஆம் மாதமாகிய செபாத்தின் 24ஆம் நாளன்று இத்தோவின் பேரனும் பெரக்கியாவின் மகனுமான இறைவாக்கினர் செக்கரியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது: இதோ, சிவப்பு குதிரை மேல் ஏறி வந்த மனிதர் ஒருவரை நேற்றிரவு கண்டேன். அவர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நறுமணம் வீசும் பசும் செடிகளிடையே நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் சிவப்பு குதிரைகளும் இளம் சிவப்பு குதிரைகளும் நின்றன. அப்பொழுது நான், என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று கேட்க, என்னோடு பேசிய தூதர், இவை எதை குறிக்கின்றன என்று உனக்கு காட்டுவேன் என்றார். பசும் செடிகளிடையே நின்று கொண்டிருந்த அவர் மறுமொழியாக, இவை உலகெங்கும் சுற்றி வரும்படி ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களை குறிக்கின்றன என்றார். பசும் செடிகளிடையே நின்று கொண்டிருந்த ஆண்டவருடைய தூதரிடம் அவர்கள், நில உலகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம், மண்ணுலகம் முழுவதும் அமைதியில் ஆழ்ந்துள்ளது என்று கூறினார்கள். ஆண்டவரின் தூதர், படைகளின் ஆண்டவரே, இன்னும் எத்துணை காலத்திற்கு எருசலேமின் மேலும் யூதாவின் நகர்கள் மேலும் கருணை காட்டாதிருப்பீர்? இந்த 70 ஆண்டுகளாய் உமது சினத்தை காட்டினீரே என்று பதிலளித்தார். அதற்கு ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரிடம் என் சொற்களையும் ஆறுதல் மொழிகளையும் கூறினார். ஆகவே என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் என்னை நோக்கி, நீ உரக்க கூவி அறிவிக்க வேண்டியது, படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் எருசலேம் மீதும் சீயோன் மீதும் பெரிதும் அக்கறை கொண்டுள்ளேன். ஆனால் அமைதியுடன் இனிது வாழ்கின்ற வேற்றினத்தார் மேல் கடும் சினம் கொண்டுள்ளேன்.
நான் சிறிதே சினமுற்றிருந்த போது அவர்கள் பெரிதும் தீவினை செய்தார்கள். ஆதலால் இரக்கத்துடன் எருசலேமுக்கு திரும்பி வருகிறேன் என்கிறார் ஆண்டவர். அங்கே என் இல்லம் கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மீண்டும் உரத்த குரலில் இவ்வாறு அறிவிப்பாயாக, படைகளின் ஆண்டவர் அறிவிப்பது இதுவே, என் நகர்கள் சீரும் சிறப்புமாயிருக்கும். ஆண்டவர் சீயோனை மீண்டும் தேற்றுவார், எருசலேமை திரும்பவும் தேர்ந்து கொள்வார். நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரை நோக்கி, இவை எதை குறிக்கின்றன என்று நான் வினவினேன். அதற்கு அவர், இவைதாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என பதிலளித்தார். அப்போது ஆண்டவர் கொல்லர்கள் 4 எனக்கு காண்பித்தார். இவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அத்தூதர், எவரும் தலையெடுக்காதபடி யூதாவை சிதறடித்த கொம்புகள் இவையே. யூதா நாட்டை சிதறடிக்கும்படி தங்கள் கொம்புகளை உயர்த்திய வேற்றினத்தாரின் கொம்புகளை உடைத்தெறியவும் அவர்களை திகிலடையச் செய்யவுமே இவை வந்திருக்கின்றன என்று பதிலுரைத்தார். செக்கரியா ஆகமம் அதிகாரம் 2. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் திரும்பிச் செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார், ஓடிச் சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களை போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்புச் சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். எழுந்திருங்கள், வடநாட்டிலிருந்து ஓடி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். உலகின் 4 திசைகளுக்கும் உங்களை சிதறடித்தவர் நானே என்கிறார் ஆண்டவர். பாபிலோனில் குடியிருக்கும் சீயோனே, தப்பி பிழைத்துக்கொள். என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார். இதோ அவர்களுக்கு எதிராக என் கையை ஓங்கப் போகிறேன். தங்களுக்கு பணிவிடை செய்தவர்களுக்கே கொள்ளை பொருள் ஆவார்கள். அப்பொழுது நீங்கள் என்னை அனுப்பியது படைகளின் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி. இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். செக்கரியா ஆகமம் அதிகாரம் 3. பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக. அடுப்பிலிருந்து எடுத்த கொள்ளி அல்லவா இவர் என்றார்.
யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். தூதர் தம் முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். பின்பு அவரிடம், உன்னிடமிருந்து உன் தீச்செயல்களை அகற்றிவிட்டேன், நீ உடுத்திக் கொள்வதற்கு பட்டாடைகளை அளிப்பேன் என்றார். மேலும் தூய்மையான தலைப்பாகை ஒன்றை அவருக்கு அணிவியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தூய்மையான தலைப்பாகையை அணிவித்து பட்டாடைகளை உடுத்தினர். ஆண்டவரின் தூதர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் யோசுவாவுக்கு விடுத்த உறுதிமொழி இதுவே: நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய். இங்கே நிற்கும் தூதர்கள் இடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். தலைமை குரு யோசுவாவே, நீயும் உன் முன்னே அமர்ந்திருக்கும் உன் தோழரும் கேளுங்கள். அவர்கள் நல்லடையாளமான மனிதர்கள். இதோ நான் தளிர் எனப்படும் என் ஊழியன் தோன்றுமாறு செய்வேன். யோசுவாவின் முன்னிலையில் நான் வைத்த கல்லை பார். இந்த ஒரே கல்லில் 7 பட்டைகள், அதில் நான் எழுத்துக்களை பொறித்திடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரே நாளில் இந்த நாட்டின் தீச்செயலை அகற்றுவேன். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். அந்நாளில் ஒவ்வொருவரும் தம் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் தங்கி இளைப்பாற அழைப்பார்.